வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, வாரிசு சான்று வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம். அதாவது லீகல் ஹேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சான்று வந்து எங்கெங்க தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்களுடைய வாரிசு வந்து நீங்கதான் சொல்லிட்டு கிளைம் பண்ணுறதுக்காக வந்து இறந்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து நம்ம விட்ரா பண்ணத்துக்கு, இல்லை வந்து இறந்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து அவங்களுடைய நகையை வந்து நம்ம விட்ரால் பண்ணுறது, இல்லை வந்து சொத்து வந்து நம்ம மாற்றி எழுதுறது, இறந்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்கள் வாரிசுதாரன்னு சொல்லிட்டு நீங்கள் உரிமை கோர்றதுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்ப்போம். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படுது, ஸோ முக்கியமான ஆவணங்கள்லாம் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு சான்றுன்னு சொல்லுவாங்க. இறந்தவங்களுடைய சட்டப்பூர்வமான வாரிசு, உண்மையான வாரிசு நீங்கள் தான் சொல்லிட்டு வாங்கக்கூடிய சான்று தான் வந்து வாரிசு சான்று. வாரிசு சான்று பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இருக்கணும். இறந்த உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்களுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அவங்க வந்து எந்த அட்ரஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரூஃப் வேணும். ஸோ அந்த ஆதார் கார்டு தான் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் வைப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய ஒய்ஃபோ இல்லை வந்து ஹஸ்பண்டோ வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். அதாவது வந்து இவங்க தான் வந்து எங்களோட ஹஸ்பண்டு இல்லை இவங்க தான் வந்து எங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஸோ அந்த ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும். ஸோ ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்டோட பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃப் வைக்கலாம், இல்லை வந்து ஓட்டர் ஐடி வைக்கலாம், இல்லை வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பாஸ்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பௌஸ் நேம் இருக்கும், அதாவது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃப் வைக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ சாதாரணமாக வைக்கிறது வந்து நம்ம ஆதார் கார்டு நம்ம வைக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி எதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்களுடைய குழந்தைங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய டிசி இல்லைனா வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இறந்தவங்களுடைய வாரிசு இருப்பாங்க பாருங்கள், ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ், அவங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸு, லிவிங் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லை வந்து இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கணும். ஸோ வந்து நீங்கள் வாரிசாக வந்து நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும்னா இறந்தவங்களுடைய ஃபாதருடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ வந்து அவங்களோட ஏஜ், அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அதே மாதிரி அவங்க வந்து இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி மதர் ஆஃப் டிசீஸ்ட் இருக்காங்க பாருங்கள், அதாவது இறந்தவங்களுடைய மதர் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட ஏஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். இறந்தவங்களுடைய ஹஸ்பண்ட் இருப்பாருப்பாங்க, அவங்களுடைய நேமு, அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அதே மாதிரி வந்து லிவிங் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துடணும். ஒய்ஃப் ஆஃப் டிசீஸ் இருக்கு பாருங்கள், இறந்தவங்களுடைய மனைவி இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அவங்களுடைய லிவிங் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கொடுத்துடணும். அதாவது வந்து இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். அதேமாரி சன் இருக்காங்க பாருங்கள், இறந்துட்டவங்களுடைய மகனுடைய பேர், அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா, அதே மாதிரி வந்து அவங்க இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ஆஃப் டிசீஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இறந்தவங்களுடைய மகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா, அதே மாதிரி அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முன்னாடி நான் மென்ஷன் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ணும்போது ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லை வந்து டாக்குமெண்ட்ஸோ வந்து இல்லாமல் போச்சுன்னா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல வந்து ரொம்ப சிரமமாயிடும். ஸோ வந்து அப்ளை பண்ண முன்னாடி நான் சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்ம இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு டிஎன்இஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், டிஎன்இஜின்னு சொல்லிட்டு, அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. துறை உள்நுழைவு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பயனாளர் உள்நுழைவு சொல்லிட்டு இருக்கும். பயனாளர் உள்நுழைவுக்கு பாருங்கள், இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சிட்டிசன் லாகின் சொல்லிட்டு இருக்கோம் இங்கிலீஷில். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது பயனாளர் உள்நுழைவு இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். சைன்இன் கேட்குறாங்க பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க.
ஸோ வந்து ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நியூ ரெஜிஸ்டருக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற பேஜ். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து இதுதான். ஸோ ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ப்ரூஃபில் இல்லை வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய மாவட்டம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய தாலுக்கா வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய தாலுக்கா இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே வந்து லாகின் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள், லாகின் ஐடி வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்ரு, கேபிட்டல் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வச்சு நீங்களே வந்து ஓனாக ஒரு லாகின் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கீழே வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே கேப்ச்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேப்ச்சா என்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா சைனப் கொடுத்துக்கணும். சைனப் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து கீழே பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமுக்கு வந்துடும். பயனாளர் உள்நோடுக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்ச்சா இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. லாகின் கொடுத்துங்க. ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க, சர்வீசஸ்னு. இதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 இருக்குது பாருங்கள், 2 செலக்ட் பண்ணிங்க. 2 செலக்ட் பண்ணிங்கன்னா REV 114 இருக்குது பாருங்கள், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 60 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவுட் ஆப்லைன்னு சொல்லிட்டு ஒரு டெமோவும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அது கீழே வந்து ப்ரொசீட் இருக்குது பாருங்கள், ப்ரொசீட் வந்து கொடுத்துங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கேன் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை வந்து நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேன் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவாங்க, இல்லை வந்து காமன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய பேர்லேருந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, உங்களுடைய ரிலீஜனு, உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய அட்ரஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைமும் வந்து புதுசாக வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணால் போதும், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். எந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமான முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ வந்து கேன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து அந்த கேன் நம்பர் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் சொல்லிட்டு கேட்கும். அதாவது வந்து டாக்டர், செல்வி, ஸ்ரீமதி, திருமதி, செல்வன் சொல்லிட்டு வரும். உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ அப்ளிகண்ட் நேம் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து கீழே வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ஜெண்டர் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதாவது மேல் ஃபீமேல் கேட்பாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க. விண்ணப்பத்தார் பேர் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே தமிழில் வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு வந்து இங்கே டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா கூகுளில் போய்ட்டு தமிழ் டைப்பிங் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வெப்சைட் வந்து நிறைய வரும். அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும். நீங்கள் அதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய மேரிட் அண்ட் மாதிரி கேட்குறாங்க பாருங்கள், திருமண நிலை கேட்குறாங்க, அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க பாருங்கள், ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய மதர் நேம் என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய ரிலீஜன் வந்து என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும், நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தந்தை பேர், கணவர் பேர்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், தமிழில் டைப் பண்ணிக்கணும். உங்களோட தாயின் பேர் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் தமிழில் வந்து என்டர் பண்ணிக்கணும். உங்களோட ஆக்குபேஷன் இருக்குது பாருங்கள், வேலை இருக்குது சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அப்பா என்ன வேலை செய்கிற சொல்லிட்டு, இல்லை நீங்கள் என்ன வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மர் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஃபார்மர் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் தான் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்டேட் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே தமிழ்நாடு இருக்கும். பக்கத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தாலுக்கா இருக்குது பாருங்கள்,
தாலுக்கா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு உங்கள் ஸ்ட்ரீட் நேமு நம்பர் வந்து நீங்கள் இங்கே இந்த என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய பிளாக் நேம் இருந்தாக்கா நீங்கள் பண்ணுங்கள், எல்லாம் வந்து விட்டுருங்க. உங்களுடைய பின்கோடு இருக்குது பாருங்கள், வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய வார்டு எண்ணெய் இல்லை வந்து பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுடைய தெரு பேர், உங்களுடைய டோர் நம்பரு, குக்கிராமம் இருக்கும் பாருங்கள், அது வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய பில்டிங் நம்பர், ஃப்ளாட் நம்பர் இருக்கும் பாருங்கள், உங்களுடைய டோர் நம்பர் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் சேம் இருந்தாக்கா இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் இருக்குது பாருங்கள், ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு வந்து ஒரு கேன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த கேன் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போக முடியும். கேன் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ திரும்பவும் வந்துட்டு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க, ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் கேன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டாக போயிடணும். ஸோ வந்து நம்ம இப்போ கேன் நம்பர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ வந்து கேன் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு கேன் நம்பர் தெரியாதவங்க என்ன பண்ணலான்னா ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், ஆதார் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போயிடலாம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து உங்களுடைய கேன் நம்பர் வந்து இங்கே கீழே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் வந்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து மேலே வந்துடும். வெதர் அப்ளிகேட் இஸ் மேரிடான்னு கேட்குறாங்க பாருங்கள், அப்ளிகேஷன் வந்து யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து மேரிட் அன்மேரிட் கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெதர் த அப்ளிகண்ட் இஸ் த பேரண்ட் ஆஃப் டிசீஸ்ட் பயாலஜிக்கல் கார்டியன் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், இறந்து போன குழந்தையோட பேரண்ட்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதாவது பயாலஜிக்கல் கார்டியன் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு பேஜுக்கு கீழே வந்துருங்க. டிசீஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், இறந்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நேம் ஆஃப் த டிசீஸ் கேட்குறாங்க பாருங்கள், யாரை வந்து இறந்தாங்களோ அவங்களுடைய நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அவங்களுடைய பேர் வந்து தமிழில் வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள், மேல் ஃபீமேல் கேட்குறாங்க, அது வந்து என்டர் பண்ணிங்க. அதேமாதிரி இறந்தவங்க வந்து மேரிட் அன்மேரிட் கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி இறந்தவங்களுடைய ஃபாதர் நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அதே நேம் வந்து இங்கே வந்து தமிழில் வந்து என்டர் பண்ணிக்கணும். மதர் நேம் கேட்குறாங்க, இறந்தவங்களுடைய மதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அது இங்கே என்டர் பண்ணிவிட்டு அதே நேம் வந்து தமிழில் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். இறந்தவங்க வந்து எங்கே இறந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், பிளேஸ் ஆஃப் டெத் கேட்குறாங்க, அது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் டெத் கேட்குறாங்க, அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெத் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க, அந்த டெத் சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இறந்தவங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள், இதில் வந்து ஸ்டேட் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து மென்ஷனில் இருக்குது. வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய தாலுக்கா இருக்கு பாருங்கள், வட்டம் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, உங்களுடைய தெரு பேர், உங்களுடைய டோர் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பின்கோடு இருக்குது பாருங்கள், அது வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க முழுக்க. யாராவது வந்து லீகலாக வந்து தத்தெடுத்தான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், எஸ் கொடுத்தீங்களா வந்து நோ கொடுத்துருங்க. லீகல் ஹேர்ஸ் ஆஃப் த டிசீஸ் கேட்குறாங்க பாருங்கள், அதாவது இறந்தவங்களுடைய வாரிசுதாரெல்லாம் யாரெல்லாம் சொல்லிட்டு வந்து நம்ம நீங்கள் வரிசையாக வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்டர் ஆஃப் த டிசீஸ் கேட்டிருக்காங்க, அதாவது இறந்தவங்களுடைய மகள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அவங்களோட ஏஜ், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இறந்தவங்களுடைய ஃபாதர் நேமு, அவங்களுடைய மதர் நேமு, அவங்களோட ஹஸ்பண்ட் நேமு, அவங்களுடைய ஒய்ஃப் நேமு, அவங்களோட சன் நேமு, அதாவது மகன், மகள், கணவர், மனைவி, தாய், தந்தை எல்லாமே வந்து வந்துடுவாங்க. இறந்தவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கணும். ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. யாரெல்லாம் வந்து வாரிசு இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ 6 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இறந்தவங்களுடைய அப்பா, இறந்தவங்களுடைய அம்மா, அவங்களோட ஹஸ்பண்டு. ஸோ இதே வந்து லேடிஸ் இருந்தாக்க வந்து ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும், ஜென்ஸ் இருந்தாக்க வந்து ஒய்ஃப் நேம் கொடுக்கணும்.
அப்புறம் வந்து இறந்தவங்களுடைய டாக்டர் நேமு, அவங்களுடைய சன் நேமு, அதே மாதிரி டாக்டர் ஆஃப் டிசீஸ்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாரிசுலாம் வந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே வந்துடும். அப்புறம் வந்து மேரிட் அன்மேரிட் சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அது மேரிட் அன்மேரிட் கேட்குறாங்க பாருங்கள், அதுவும் வந்து யாரெல்லாம் மேரேஜ் பண்ணிருக்காங்க மேரேஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வந்திருக்கு. அதேமாரி யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்க யாரெல்லாம் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும். இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கணும். ஸோ ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணுமோ அது எல்லாமே வந்துடும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா வந்து ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, போஸ்டல் சேவிங்ஸ் புக்கு, பென்ஷன் புக்கு கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இறந்தவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இங்கே வந்து செலக்ட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இது நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து அப்லோட் ஆகிடும். ஆட் கொடுத்து அப்லோட் கொடுக்கணும். அந்த வரிசையாக வந்து எல்லாமே வரிசையாக வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அதேமாதிரி வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அது பண்ணுங்கள், இல்லை வந்து ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வாரிசு வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதேமாரி இறந்தவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய செல்ஃப் டெக்ளரேஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செல்ஃப் டெக்ளரேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணி திரும்ப ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதேமாதிரி டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுனாக்கா அது ஆப்ஷன் தான், அது இருந்தால் கொடுங்க, இல்லை தேவையில்லை. மற்றபடி மேலே இருக்கிற 5 முக்கியமான இதுவுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து 60 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். இங்கே வந்து இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பேஜுக்கு போய்டுவீங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பிரிண்ட் ரிசிப்ட் இருக்க பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஒப்புகை சீட்டு, அதாவது வந்து ரிசிப்ட்டு, நீங்கள் அப்ளை பண்ணுற ரிசிப்ட் இது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஓகே ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வரத்துக்கு. ஏன்னா வந்து விசாரணை பண்ணுவாங்க, வாரிசுலாம் வந்து உண்மையான யார் யார் இருக்காங்க யார் யார் இல்லைன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஓகே பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வீக் மேலே ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய விஓ வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் உங்கள் டவுட்டை. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.